காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று கடவுளை வணங்குகிற ஆன்மீகத்திலே கூட பக்தியை சாதனமாய் வைத்த தமிழ் இலக்கியத்தின் அருமை அறிந்த நடுவர் அவர்களே, அப்படி சொல்லுங்கம்மா. குடும்ப உறவுகளை முதன்மைப்படுத்துகின்ற கல்யாண மாலையின் வணக்கத்துக்குரிய மோகனையா அவர்களே, தோழி மீரா அவர்களே, கல்யாண மாலையினுடைய ஏனைய உறுப்பினர்களே, மதிப்புக்குரிய சலாலுதீன் காக்கா அவர்களே, சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா? அட தேசம் முழுதும் தேடும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமான்ற பாடலை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பாலைவனமாய் இருக்கிற இந்த பூமியை பூஞ்சோலையாய் தன் உழைப்பால் மாற்றிக் கொண்டிருக்கின்ற அமீரகத்து சகோதர சகோதரிகள், நடுவரவர்களே, வாழ்க்கையில சில பேருக்கு சில விஷயங்கள் அமையாது. நமக்கு அமையாததாலேயே அந்த விஷயம் தப்புன்னு பேசக்கூடாது. அதானே சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப சரியான பேச்சு. 1ஆம் கிளாஸ்ல நமக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நரி எம்பி குதிச்சுதான், ஆனா திராட்சை பழமே கிடைக்கலையா அதுக்கு. உடனே நரி சொல்லிச்சான், சீச்சி இந்த பழம் புளிக்கும், இதை தின்றால் பல் கூசும். 1ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுக்கிற இந்த கதையை சில பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு அவ்வளவு வருத்தம் காதலிக்கிறவர்களை பார்த்து? ராஜாவுக்கு என்ன பெரிய வருத்தம்னா, காதலிக்கிறவர்கள் எல்லாம் அடிக்கடி சண்டை போடுறாங்கன்னு அவருக்கு ஒரு வருத்தம். பாவம், ராஜாவுக்கு விஷயமே தெரியாது. சண்டை போடுறது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பெருமக்களே, இந்த உலகத்திலே 2 விஷயம் இருக்கு. ஒன்னு சுகம், இன்னொன்னு பரம சுகம். நமக்கு வாழ்க்கையில சுகம் வரும், ஆனா நம்ம அங்கேயே நின்றுடக்கூடாது. அங்கிருந்து பரம சுகத்துக்கு பயணம் பண்ணணும். காதலர்களுக்கு நடுவிலே வருகிற சண்டை என்பது சுகம், சண்டைக்கு பிறகு வருகிற சமாதானம் என்பது பரம சுகம். அதெல்லாம் படிச்சிருக்கணுமியா. இந்த உலகத்திலே எல்லா பூக்களும் முதலிலே மலரும், பின்பு வாடும். வாடிய பிறகு மலர்கிற ஒரே பூ காதல் பூதானே. ஒரு விஷயமும் தெரியாம கண்ணீரும் கம்பலையுமா வந்து கண்ணதாசன் சொல்லிட்டாரா, கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கள். கண்ணதாசன் உங்களுக்கு தான் பாடியிருக்கார, எங்களுக்கு பாடினது இல்லையா? நீங்க கேட்டீங்க இந்த காதல் கல்யாணத்துல முடிச்சிருமான்னு. இல்ல, கண்ணதாசன் பதில் சொல்லுகிறார், இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும். அதுதான் சார் காதல்.